Virat Kohli, one of the greatest cricketers of all time. 16 years cricketல ஒரு undisputed king இருந்துட்டு இருக்காரு. அதை இந்த வீடியோல செலிப்ரேட் பண்ணலாம். அவரோட remarkable achievements and அவரோட memorable knocks இந்த வீடியோல பார்க்கலாம். கிரிக் ஸ்டஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு யங் டெல்லி கிரிக்கெட்டரா 2008ல அவரோட கரியரை ஸ்டார்ட் பண்ணாரு விராட் கோலி. Under-19 வேர்ல்ட் கப்பை ஒரு கேப்டனா ஜெயிச்சாரு விராட் கோலி. அங்கேருந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க தட் அவர் ஃபேஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்டா ஃபியூச்சர்ல மாறுவாருன்னு. விராட் கோலி ஆகஸ்ட் 18, 2008 ஸ்ரீலங்காக்கு எதிராக டெபு பண்ணாரு அட் டம்புலா. அப்ப ஸ்டார்ட் பண்ணவரு 16 years ஆயிடுச்சு, இன்னமும் நிறுத்தவே இல்ல. விராட் கோலி பேட்டிங்ல பண்ணாத அச்சீவ்மெண்டே கிடையாது. எக்கச்சக்க ரெக்கார்டை உடைச்சிருக்காரு. இந்தியாவோட ரன் மெஷின். ப்ரீவியஸ் எரால சச்சின் டெண்டுல்கர் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி இந்த எரால ஈஸியா சொல்லலாம் விராட் கோலி இஸ் த பெஸ்ட் பேட்டர். அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் லிஸ்ட் எடுத்தோம்னா ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கும். சோ அவர் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ்ல சிலதை இந்த வீடியோல பார்க்கலாம். விராட் கோலியோட அச்சீவ்மெண்ட்ஸ்லயே எனக்கு ரொம்ப ரிமார்க்கபிளா தெரியறது அவரோட டெஸ்ட் கேப்டன்சி. லிட்டரலி இந்தியன் டெஸ்ட் டீமை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாரு. சேனா நேஷன்ஸ்லயும் இந்தியாவால டாமினேட் பண்ண முடியும்னு காமிச்சாரு. விராட் கோலி 40 டெஸ்ட் மேட்சஸ் வின் பண்ணிருக்காரு அவுட் ஆஃப் 68. மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டெஸ்ட் கேப்டன் எவர் இன் ஏஷியா. வேர்ல்ட் கப் டெபுல செஞ்சுரி அடிச்ச ஒரே இந்தியன் கிரிக்கெட்டர் விராட் கோலி தான். 2011 வேர்ல்ட் கப்ல பங்களாதேஷ்க்கு எதிராக அடிச்சாரு. ODIsல ஃபாஸ்டஸ்ட் பேட்டர் டு ரீச் 13,000 ரன்ஸும் விராட் கோலி தான். ப்ரீவியஸா அந்த ரெக்கார்டை சச்சின் டெண்டுல்கர் வச்சிருந்தாரு. 321 இன்னிங்ஸ்ல அவர் அதை அடிச்சிருந்தாரு. ஆனா விராட் கோலி 267 ODI இன்னிங்ஸ்லயே கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஆல்ரெடி நமக்கு தெரியும் ODIsல விராட் கோலி தான் லீடிங் செஞ்சுரியன். அதுல ஒரே கண்ட்ரிக்கு அகேன்ஸ்டா நிறைய செஞ்சுரிஸ் அடிச்சவங்களோட லிஸ்ட்லயும் இவர் தான் ஃபர்ஸ்ட் இருக்காரு. ஸ்ரீலங்காக்கு எதிராக மட்டுமே 10 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ODIs அண்ட் டெஸ்ட் மட்டும் கிடையாது, T20Isலயும் நிறைய ரெக்கார்ட் வச்சிருக்காரு விராட் கோலி. T20Isல மோஸ்ட் நம்பர் ஆஃப் பிளேயர் ஆஃப் தி சீரிஸ் அவார்ட்ஸ் விராட் கோலி தான் வின் பண்ணிருக்காரு. 7 முறை வாங்கியிருக்காரு. T20Isல மோஸ்ட் நம்பர் ஆஃப் 50s அடிச்சதும் விராட் கோலி தான். 39 ஹாஃப் செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. T20Isல ஃபாஸ்டஸ்ட் 3,500 ரன்ஸ் அடிச்சதும் விராட் கோலி தான். மொத்தமா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயும் அதிக முறை பிளேயர் ஆஃப் தி சீரிஸ் அவார்ட் வாங்கினதும் விராட் கோலி தான். 21 டைம்ஸ் வாங்கியிருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி IPLலயும் RCBயை 16 இயர்ஸ்க்கும் மேல சிங்கிள் ஹேண்டடா கேரி பண்ணிட்டு இருக்காரு. அச்சீவ்மெண்ட்ஸ் லிஸ்ட் இதோட நிறுத்திக்கிட்டு விராட் கோலியோட டாப் 5 மெமரபிள் நாக்ஸ் இப்ப பார்க்கலாம். 5th பிளேஸ்ல இருக்கிறது விராட் கோலியோட ஃபேமஸ் 183 நாட் அவுட் அகைன்ஸ்ட் பாகிஸ்தான். 2012 ஏசியா கப்ல அடிச்சாரு. இத பாகிஸ்தான் 329 அடிச்சுட்டு கொஞ்சம் ஹோப்போட இருந்திருப்பாங்க அவங்க இந்தியாவை ஜெயிச்சிடலான்னு. ஆனா தென் கேம் ஆர் சேஸ் மாஸ்டர். சேஸ சிறப்பா முடிச்சு வச்சாரு. 4வது இடத்துல இருக்கிறது விராட் கோலியோட 133 நாட் அவுட் ஆஃப் 86 பால்ஸ் அகைன்ஸ்ட் ஸ்ரீலங்கா. 2012ல நடந்த ஒரு ட்ரை நேஷன் சீரீஸ்ல வந்தது இந்த நாக். ஸ்ரீலங்கா 320 ரன்ஸ் அடிச்சாங்க. இந்த டோட்டல 40 ஓவர்ஸ்ல சேஸ் பண்ணா மட்டும் தான் இந்தியா ஃபைனல்ஸ்க்கு போக முடியும். 86 for 2 இந்தியா இருக்கும் போது உள்ள வந்தாரு கோலி. வந்ததுல இருந்து அதிரடியா ஆடினாரு. இந்தியா சக்சஸ்ஃபுல்லா சேஸ் பண்ணாங்க. 3வது இடத்துல இருக்கிறது 2016 T20 வேர்ல்ட் கப்ல விராட் கோலி அடிச்ச 82 நாட் அவுட் ஆஃப் 51 பால்ஸ் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. மொஹாலில நடந்தது இந்த மேட்ச். இது ஒரு வர்ச்சுவல் குவார்டர் ஃபைனல்ஸ். இந்த நாக்கை யாராலையும் மறக்க முடியாது. ஆஸ்திரேலியா 160 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. இந்தியாவுக்கு அவ்வளவு நல்ல ஸ்டார்ட் கிடைக்கல. ஆனா இன்னிங்ஸ் ஸ்லோவா நல்லா பில்ட் பண்ணாரு விராட் கோலி. கடைசியா 3 ஓவர்ஸ்ல 39 ரன்ஸ் தேவைப்பட்டது. அதை 5 balls to spare அடிச்சு முடிச்சாரு கோலி. 2வது இடத்துல இருக்கிறது 2018 எட்ஜ்பாஸ்டன் டெஸ்ட்ல விராட் கோலி அடிச்ச 149 அவுட் ஆஃப் 225 டெலிவரிஸ் அகைன்ஸ்ட் இங்கிலாந்து. 287 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. இந்தியா சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா திடீர்னு 9 ரன்ஸ்க்கு 3 விக்கெட்ஸ் விட்டு ஒரு பிரிகேரியஸ் சிச்சுவேஷன்ல இருந்தாங்க. விராட் கோலி லாஸ்ட் இங்கிலாந்து டூர்ல பெருசா ஆடல. 5 டெஸ்ட் மேட்சஸ் ஆடி 134 ரன்ஸ் தான் அடிச்சிருந்தாரு. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட இப்படி ஒரு நாக்கை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்னதான் இன்னொரு எண்ட்ல விக்கெட்ஸ் விழுந்துட்டே இருந்தாலும் விராட் கோலி இன்னொரு எண்ட்ல கிரிட்டியா செமையா ஆடினாரு. விராட்டோட இந்த ஹியூமாங்கஸ் எஃபர்ட்டால மட்டுமே இந்தியா அந்த இன்னிங்ஸ்ல 274 ரன்ஸ் அடிச்சாங்க. முதல் இடத்துல எந்த நாக் இருக்கும்னு நீங்க எல்லாருமே கெஸ் பண்ணிருப்பீங்க. அதேதான் 2022 T20 வேர்ல்ட் கப்ல விராட் கோலி அடிச்ச 82 நாட் அவுட் ஆஃப் 53 பால்ஸ் அகைன்ஸ்ட் பாகிஸ்தான். 159 ரன்ஸ் அடிச்சாங்க பாகிஸ்தான். இந்தியா ஆரம்பத்திலேயே கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. 31 ரன்ஸ்க்கு 4 விக்கெட்ஸ் விட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சர்க்கிள்க்கு அப்புறமா விராட் கோலி ஹர்திக் பாண்டியாவோட சேர்ந்து நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாரு. லாஸ்ட்ல 8 பால்ஸ்ல 28 ரன்ஸ் தேவைப்பட்டது. டு பி ஹானஸ்ட் அந்த மேட்ச்ல இந்தியா வின் பண்ணுவாங்கன்னு நான் சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா கோலியோட மேஜிக்கால இந்தியா ஜெயிச்சாங்க. விராட் கோலி 19th ஓவர்ல ஹாரிஸ் ராஃபோட ஒரு பேக் ஆஃப் டெலிவரிய ஒரு ஸ்ட்ரெயிட்டா 6 அடிப்பாரு. அந்த ஷாட்லாம் இன்னும் கண்ணிலே இருக்கு. அது ஒரு சர்ரியல் மொமெண்ட், நம்பவே முடியல. எங்கேயோ இருந்த ஈக்குவேஷனை 2 runs நீட் ஆஃப் 1 பால்க்கு கொண்டு வந்தாரு விராட் கோலி. லாஸ்ட்ல அஸ்வினோட அந்த ஃபேமஸ் வெல் லெஃப்ட்க்கு அப்புறமா ஒரு ரன்னை ஜாலியா அடிச்சு ஜெயிச்சாங்க இந்தியா. விராட் கோலியோட நாக்ஸ்ல உங்களோட ஃபேவரட் என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். ஃபார் மோர் சச் கிரிக்கெட் கான்டென்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் கிரிக் ஸ்டஃப். சைனிங் ஆஃப், பிரீதா.